ஒவ்வொரு தடவை நீங்கள் சாப்பிடும்போது, அதாவது கொஞ்சம் காரமாவோ கொஞ்சம் ஸ்பைசியாவோ சாப்பிடும் போதெல்லாம் தொண்டையில் பட்ட உடனே ஒரு இருமல் வர்ற மாதிரி இருக்கா? உடனே குத்தி குத்தி இருமல் வர்ற மாதிரி இருக்கிறது, அல்லது சாப்பிட முயற்சி பண்ணும்போதெல்லாம் பொறை எரிக்கிற மாதிரி இருக்கிறது, தண்ணி குடித்தா கூட உடனே பொறை ஏறிடுற மாதிரி இருக்கிறது. இந்த சிரமத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்கான. இந்த காரம் பட்டாலே இருமல் வந்துடுது, த்ரோட்டில் இருந்து ஒரு இரிட்டேஷன் ஆகிடுது அப்படின்னாலும் சரி, நான் சொன்ன மாதிரி சாப்பிடும் போதும் சரி, தண்ணி குடிக்கும் போதும் சரி, அடிக்கடி சிக்னிஃபிகண்ட்டாக கவனிச்சிருக்கோம், அடிக்கடி பொறை எரிக்குது, இந்த மாதிரி நீங்கள் வாட்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதுவும் ஒரு இன்டர்னல் ஆர்கனோட பிரச்சனை தான் உங்களுக்கு தெரியுமா? எஸ், ஆமாங்க. உங்களோட லங்ஸ் சம்மந்தமான பிரச்சனை இருக்குது அல்லது வரப்போகுது அப்படின்றதுக்கான ஒரு சிம்டம் தான் இந்த த்ரோட்டில் அந்த காரம் பட்டாலோ அல்லது காரம் பட்டால் இருமல் வர்ற மாதிரி இருக்கிறது, தும்மல் வர்ற மாதிரி இருக்கிறது, அல்லது நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு தடவையும் பொறை எரிக்கிற மாதிரி இருக்கிறது. இது நல்ல கவனிங்க, உங்கள் லங்ஸ் வீக் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு இண்டிகேஷனாக சொல்லிகிட்ருக்கு. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். அடிக்கடி சளி பிடிக்கிறது, டஸ்ட் அலர்ஜி, தும்மல் வந்துகிட்டே இருக்கிறது, மூக்கில் ஒழுகிட்டே இருக்கிறது, பர்டிகுலராக காரம் சூடாக இந்த மாதிரி சாப்பிடும்போது மூக்கில் தனியாக வடிகிற மாதிரி இருக்கிறது, கொஞ்சம் சூடாவோ காரமாவோ சாப்பிட்டா தலை மட்டும் வேர்க்கிற மாதிரி நல்லா ஸ்வெட் ஆகிற மாதிரி இருக்கிறது, பாடியில் அந்தளவுக்கு ஸ்வெட்டிங் இருக்காது, தலை மட்டும் ஸ்வெட்டிங் இருக்கிற மாதிரி இருக்கிறது, உங்களுக்கு ஸ்பைசி ஃபுட்டு விருப்பமாக இருக்கும் அல்லது சுத்தமாகவே எனக்கு ஸ்பைசி ஃபுட்டு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை இருக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, மூக்கு அடைச்ச மாதிரி இருக்கும், சுவாசம் அடிக்கடி பெருமூச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும், த்ரோட்டில் எப்பவுமே ஒரு இரிட்டேஷன் இருந்துகிட்டே இருக்கும், த்ரோட் ட்ரை ஆகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் தூரம் நடந்தாலே மூச்சு வாங்குற மாதிரி ஒரு நிலை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குங்க. யூரின் எக்ஸ்க்ரீஷன்லேயும் வித்தியாசம் இருக்கும், அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கிறது அல்லது குறைவாக இருக்கிற மாதிரி. யூரின் ஃப்ரீக்வெண்ட்டாக, அதாவது அடிக்கடி யூரின் போயிட்டே இருக்கிறோம், இப்போ தான் போயிட்டு வந்து மறுபடியும் வர்ற மாதிரி ஒரு நிலை கண்டிப்பாக இருக்கும். அது இல்லைன்னா அதோட வைஸ் வர்ஸா ரொம்ப நேரம் ஆச்சு யூரின் வரவே மாட்டேங்குது, இந்த மாதிரி ஒரு நிலை. இதில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு இருக்கக்கூடும். இதை நீங்கள் தயவு செய்து வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கான ட்ரீட்மெண்ட் இது வார்னிங் சிக்னலாக இருக்கும்போதே ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா வைட்டல் ஆர்கனை இப்போவே நம்ம சேவ் பண்ணிக்க முடியும். அக்குபஞ்சர் ஒரு சிறந்த தீர்வு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.